ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு வறுத்தரைச்சி எப்படி செய்யணும்னு பார்க்க. ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 2 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 5-6 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 மூடி தேங்காய், 1 கிலோ சிக்கன் கழுவி நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆனதும் நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ் சிம்மில் வச்சு இந்த மல்லித்தூள் தான் நான் போடுறேன். இப்போ இந்த மிளகா, ஜீரகம் எல்லாம் சோம்பெல்லாம் இப்போ லைட்டாக வதக்கிக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. மல்லித்தூள் இப்போ போடக்கூடாது. அப்புறம் தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இறக்க போகிற ஸ்டேஜில் மல்லித்தூள் போட்டு ஒரு வதக்கலாம். அப்போ அந்த மணமே வரும், அது நல்ல ஒரு மணம் வரும். இப்போவே போட்டால் அது கருகிடும். இப்போ இறக்குற டைமில் நல்லா வதக்கிட்டு இப்போது மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூள் போட்டுட்டு இப்போ நல்லா ஒரு சிம்மிலையே தான் வச்சு இது பண்ணணும், இல்லை கருகிடும், நல்லா இருக்காது. ஒரு இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போனதே நமக்கு தெரியும், நல்லா மணம் வரும். வதக்கியாச்சு. இப்போ கடாய் வச்சு கடாய் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி வச்சு இப்போ தக்காளி 2 தக்காளி போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ண மசாலா ஐட்டம் ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு இப்போ இஞ்சி, வெங்காயமெல்லாம் நல்லா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அப்புறம் பொரிஞ்சதும் இப்போ கறியை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஊற்றிருக்கிறேன். ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றிருக்கிறேன். குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை நம்ம பாத்திரத்துலேயும் செய்யலாம். நான் குக்கர்லேயே இப்போ விசில் விட்டுட்டேன். ஒரு 3 விசில் விட்டுட்டேன். கறி முத்தலாக இருந்தால் ஒரு 4 விசில் மூடியில் விடலாம். இது முத்தல் இல்லை, நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. நல்லா வெந்துருச்சு, குழம்பு ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதக்கணும். கடாய் வச்சு இப்போ ஆயில் ஊற்றி இப்போ நல்லா ஒரு பொன்னிறாக வதக்கணும். கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. குழம்பு ரெடி பண்ணி இந்த சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்லி போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா நல்லா சூப்பராக இட்லி, தோசை, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.